பார்க்குறோம். அங்கே உள்ள சட்டத்திட்டங்களுக்கு நம்ம நாட்டை விட்டுட்டு வேறு நாட்டுக்கு போனாலேவும் அங்கே பூரா சட்டம்லாம் பயங்கரமாக இருக்கும். நம்ம நாட்டு மாதிரி இருக்காது. சுட சொன்னால் சுட்டுருவாங்க. இவங்களெல்லாம் என்கவுண்டரில் போட்டோம்னா சுட்டுருன்னு ஆர்டர் வந்துச்சுன்னா போட்டுருவாங்க. அவ்வளோதான். அக்கா எங்கள் வேலை அப்படி வேலை, அப்படி ஒரு வேலை. நியாயமான இதுக்கு தானே சொல்லுவாங்க. ஆமாம், அவங்க தான் டப்பு பண்ணாங்க. உறுதியாக தெரிஞ்சு அப்படி தெரிஞ்சாதான் சொல்லுவாங்க. எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுவாங்க. நிறைய தெரிஞ்சு சொல்ல முடியாது. ஆர்டர் கைக்கு வந்துச்சுன்னா துப்பாக்கி தான் வேலை. பரவாயில்ல தம்பி. போலீஸு உங்கள் வீட்டில் 2 பேர் கவர்மெண்ட்டாக இருக்காங்க. இதுக்கு நல்லா படித்து நல்ல இதில் தானே போயிருப்பாங்க. ஆமாம், 2 பேருமே அரசாங்க உத்தியோகம்னா. எங்கள் வீட்டில் யாருமே அரசாங்க உத்தியோகம் பார்க்கல. அக்கா என்ன இலங்கையில் 3 ஊர் மாற்றிட்டாங்க. தமிழ்நாட்டில் ஒரு ஊருக்கு மாற்றுவாங்கல்ல, அது மாதிரி அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு 3 ஊர் மாற்றிட்டாங்களாம். நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு மாற்றி விட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போ தான் அங்கே போய் சரி பண்ணுறதுக்கு. ஆமாம், அப்போ தான் பயப்படுவாங்க. தப்பு பண்ணுறவங்க பயப்படுவாங்க. வீட்டுக்காரங்க கூட கூட்டு போயிருவீங்களா? நீங்கள் ஒரே இடத்துல இருந்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அங்கே தப்பு பண்ணுறவங்களாம் யார் கேட்குறது? மணி ஆயிடுச்சு. தம்பி என்ன போட்டிருக்குமா? தூங்கி வைங்க. போட்டேன். அக்கா எனக்கு 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்படியா தம்பி? பரவாயில்ல, கொடுத்து வச்சவங்க. எங்களுக்கு நண்பர்களே கிடையாது. நண்பர்கள் இல்லை, சின்ன வயசுல இருந்துச்சு, கல்யாணம் முடிஞ்சுக்கிட்டதே இல்லை. எங்க இதுல வழக்கே சரியா போக. நண்பர்கிட்ட எங்க போக? வேலைக்கு போக வீட்டுக்கு வர, வேலைக்கு போக வீட்டுக்கு வர, அதுக்கே சரியா போக. உங்ககிட்ட நண்பர்கிட்ட எல்லாம் பேசினாரு. தம்பியை பார்க்க போறியாமா? என்ன வச்சுருக்கீங்க? சின்ன போட்டாவா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 1000 நண்பர்கள், 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கொடுத்து வச்சவங்க. எனக்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு கூட கிடையாது. இருக்காங்க ஃப்ரெண்டு, உனக்கு இருக்காங்கல்லம்மா நிறைய. எங்கே இருக்காங்க? மாடசாமி, இன்னொரு பேர் 2-3 பேர், செல்வம். அக்கா என் கூட படித்தவங்க எல்லாம் அரசாங்க உத்தியோகத்துக்கு இருக்காங்க. ஓகே, நன்றி. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லியிருங்க. உங்கள் நண்பர்கள் அனைவரையும் நாங்கள் கேட்டதா சொல்லுங்க. எங்கள் குடும்பத்திலேயே இப்போதான் எங்கள் பசங்களே காலேஜுக்கு போயிருக்கிறாங்க. ஆமாம், எங்கள் குடும்பத்தில் இப்போ தான் எங்கள் பசங்க தான். ஆமாம், எங்கள் அம்மா படிக்கல, எங்கள் அப்பா படிக்கல, நாங்கள் படிக்கல. காலேஜ் போயிருக்காங்க. காலேஜ் வாசலையே எங்கள் பிள்ளைங்க இப்போ தான் 3வது வருஷம் படிச்சுட்டு இருக்காங்க. மகன் படிக்கிறதுலாம் காலேஜ்னா என்னன்னு அப்போ தான் பையன் படிக்கிறது தான் காலேஜுக்குள்ளே போயிருக்கேன். ஆமாம், நாங்களே யாருமே படிக்கலை. இதுனாச்சும் 4-5 படிச்சிருக்கு. 5 படிச்சிருக்கேன். 1 கூட படிக்கல தம்பி. இந்த ஒன்றுமே தெரியாது. நான் தான் படித்து சொல்லுவேன்.